கேமராமேன்லேருந்து நடிகராக மாறின அந்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் நம்ம கேமராமேனாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருந்தது. கேமராமேன் வேலையை விட்டுட்டு நடிகனாக வந்தது வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலாகவும் ரொம்ப தாழ்மனம். என்னமோ என் வேலையை விட்டுட்டு நான் சொகுசுக்கு வந்துட்டேன், என்னை நான் இன்னும் போராடலை, முயற்சி பண்ணலை, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்க்கு நான் ரெடி ஆகிட்டேனோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன குற்றம் உணர்ச்சி. ஏன்னா நான் நடிகனாக என்னை கற்பனையே பண்ணதில்லை. நடிகனாக்கி வச்சுக்கிறோம்னோ அல்லது நடிகை வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்தினதே ஒரு மூலையில் கூட எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அப்படி இல்லை. எனக்கு வந்து முழுசாக என்னை நான் வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் நமக்கு இது என்ன பண்ண முடியும், இது இதில் என்ன கதை. நான் ஐம் நாட் ஃப்ரம் இன்ஸ்டியூட், தியரி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அது ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். தியரி படித்தவங்க பண்ணுறது வேறு, நமக்கு என்ன தெரியும், ஃபிலிம்னா என்ன, எமல்ஷன் என்ன, அந்த ஃபிலிமோட மெக்கானிசம் என்ன, இதெல்லாம் வந்து கண்ணன் சார், கார்த்திக் ராஜெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க. அவங்க ஏதாவது ஒரு டேபிள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அல்லாடுவேன் நான். ஏன்னா அவங்க டீட்டெயிலாக பேசுவாங்க, எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் எனக்கு அகாடமிக்காக பேசுவாங்க. எஸ், எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு கொஸ்டின். இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு, எதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் இல்லை, வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டேன் போது எனக்குள்ள ஒரு பெரிய இன்ஃபீரியர் இருந்தது. பட் எங்கள் சீரியஸ் சினிமாவோட பிஎன் சுந்தரம்னு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் சதர்ன் இந்தியன் சினிமாவோட பிரசிடென்ட், அவர் எம்ஜிஆர் சார் படம், சிவா சார் படம், அமுதா பச்சம் பண்ணியிருக்கார். ஒரு நாள் ரொம்ப மன அழுத்தமாக அந்த எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன், கேமராமேன் யூனியன். வாயா நான் அப்படியே ஒரு மாதிரி அவர் முன்னாடி கூச்சமாக தான் உட்காந்தேன். ஷூட்டிங் இல்லை அப்படின்னாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறோம், ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு மன அழுத்தத்தில் பேச ஆரம்பிக்கல. அவர்கிட்ட வந்து ஒப்பிக்கிறேன், இல்லை சார் படம் இல்லை, அந்த இது இல்லை, அது இல்லை, புலம்பல் தான் அது. அது எல்லாம் கேட்டேன்ட்டு யாராவது சொல்லுவான் நம்ம வேலையை செய்யக்கூடாது. நான் அமுதா பச்சம் படம், எம்ஜிஆர் படம் சொல்லி யாராவது நடிக்க கூப்பிட்றான்னா, உன்னை கூப்பிட்றான் பேசாமல் போய் நடி, குழப்பமாகாது என்னார். அப்படியே சர்ன்னு வெயிட் இறங்கி வெளியில் வரும்போது ரொம்ப கிளாரிட்டியான ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபீரியர் இருந்தது வந்து கிளியர் ஆச்சே தவிர ஏன்டா வந்தோம்னு நான் ஃபீல் பண்ணலை. அது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே. இப்போ ஏன்ட்ட வேலை செஞ்ச லைட்மேன் அங்கே வந்திருப்பாங்க, நான் நடிக்கத்தான் வந்திருக்கேன், ஏன் அந்த ஒரு கேமராமேன் இருக்கும்போது வர்றாருன்னு கேட்பாங்க இல்லையா. நான் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வராது. ரொம்ப அவசரப்பட்டு விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலைக்கு போய் ரொம்ப பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு எனக்கு உள்ளார. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.